அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருப்பதாக தகவல். நீலகிரி மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு, வெள்ளம். பந்தலூர், கூடலூர் தாலுகாக்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. பிரதமர் மோடி ஜூலை 8 மற்றும் 9ஆம் தேதி ரஷ்யா செல்ல இருப்பதாக அதிகாரிகள் தகவல். உக்ரைன் போர் தொடங்கிய பின் புதின், மோடி முதல் முறையாக சந்திப்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பு. நாட்டின் 157 விமான நிலையங்களிலும் கட்டுமானத்தை பரிசோதிக்க நடவடிக்கை. பயணிகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. அந்தமான் அருகே கடலுக்கு அடியில் 4.5 ரிக்டர் அளவில் மிதமான நிலநடுக்கம். அடுத்தடுத்து நில அதிர்வுகளும் பதிவானதாக நிலநடுக்க ஆய்வு மையம் தகவல். 21 மாவட்டங்களில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 10 மணி நேரம் நின்று கொண்டே பரிசு வழங்கிய விஜய். மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு வைர நகைகளை தந்து பாராட்டு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். இதுவரை தமிழ்நாட்டில் தடம் பதிக்காத முக்கிய நிறுவனங்களின் முதலீடுகள் கொண்டுவரப்படும் என கருத்து. புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி, நாமக்கல் ஆகிய 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு. 2 லட்சம் மக்கள் தொகை மற்றும் ஆண்டு வருமானம் 20 கோடி இருந்தாலே மாநகராட்சியாக மாற்றலாம் என மசோதாவில் தகவல். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஜார்க்கண்டில் பள்ளி முதல்வர், துணை முதல்வர் கைது. ஒட்டுமொத்தமாக 6 பேரை கைது செய்து டெல்லி அழைத்து சென்றது சிபிஐ. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கேரளா, கர்நாடகா, டெல்லி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க தண்டனை கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக விஜய் வேதனை. தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை என்றும் பேச்சு. செங்கல்பட்டு அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு. கூட்டாளிகளை காவல்துறையினர் பிடிக்கச் சென்றபோது நேர்ந்த சம்பவம். பென்னாகரம் அருகே வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் வைத்து சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த கும்பல். கையும் களவுமாக பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த அரசு அதிகாரிகள். 88 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கொட்டிய கனமழையால் தத்தளித்த தலைநகரம். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்தில் கசியும் மழை நீரால் நோயாளிகள் அவதி. டெல்லி நியூ உஸ்மான்பூரில் மழைநீர் நிரம்பிய பள்ளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. நொய்டாவில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 3 சிறுவர்கள் உயிரிழந்த பரிதாபம். யுஜிசி, நெட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான புதிய தேதி அட்டவணை வெளியீடு. அனைத்து தேர்வுகளும் கணினி முறையில் நடைபெறும் என அறிவிப்பு. தெலுங்கானாவில் கண்ணாடி தொழிற்சாலையில் வெடி விபத்து. 6 பேர் உயிரிழப்பு, 15 பேர் படுகாயம். ஈரானில் அடுத்த அதிபர் யார்? தேர்தலில் ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். பீகாரில் கட்டுமான பணியில் இருந்த மற்றும் ஒரு பாலம் இடிந்து விழுந்து விபத்து. உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவு. டிரம்புடனான நேரடி விவாதத்தால் எழுந்த விமர்சனங்கள். தன் மீதான விமர்சனங்களை கண்டு பின்வாங்கப் போவதில்லை என ஜோ பைடன் திட்டவட்டம். 20 ஓவர் உலகக்கோப்பையை வெல்லப் போவது யார்? இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.